கண்டமிது தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற ஏத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழன் அங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. உபவிஷ. Prayer brings peace to the soul and harmony to the mind. I invite our Vidyalaya students, Selvi Jayavarshana and Swatishri of class 10 to lead us in the prayer. मातृ प्रणाम 1 2 3. एल्डर्स प्रणाम 1 2 3. Thank you, children. Thank you for creating an heavenly atmosphere. Now it's my honor to welcome our beloved Vice Principal Srimati P. Angayarkanni ma'am to lay the welcome mat. नमस्ते उन्नंडाल. गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु सास्ता परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. தமிழகத்தின் பெருமையையும் மாணவ சமூகத்தின் முன்னேற்றத்தையும் பிரதிபலிக்கும் தங்களது வருகை எங்கள் சரஸ்வதி வித்யாலயாவின் 45வது ஆண்டு விழாவான இந்த இனிய நிகழ்விற்கு சிறப்பு சேர்க்கிறது. கல்வி, இளைஞர் வளர்ச்சி, சமூக முன்னேற்றம் ஆகிய துறைகளில் தங்களது வழிகாட்டுதல் எங்கள் மாணவர்களுக்கு ஊக்கமும் உந்துதலுமாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. மாண்புமிகு சிறப்பு விருந்தினர் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை விவகாரங்கள் துறை நாடாளுமன்ற இணையமைச்சர் ஸ்ரீ டாக்டர் எல் முருகன்ஜி அவர்களை இந்த பள்ளி மேடையில் தங்களை வரவேற்கும் இந்த அரிய வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கியதற்கு மிகவும் பெருமிதம் அடைகிறோம். மீண்டும் ஒரு முறை என் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி தங்களை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தபடியாக நம்முடைய மேடையில் அலங்கரித்து கொண்டிருக்கும் ஆன்மீக ஒளியால் மனித மனங்களை வழிநடத்தும் சாதனை, சாதகம், சிந்தனை ஆகிய மூன்றையும் ஒருங்கே கொண்ட பாரம்பரிய ஆன்மீக அறிவையும் நவீன வாழ்க்கை நெறியையும் இணைத்து அருளாசி வழங்கி வரும் யாகரிஷி ஸ்ரீ வராகி குருஜி அவர்களின் கமலபாதம் வணங்கி இந்த இனிய தருணத்தில் எங்கள் மனமார்ந்த வரவேற்பினை நல்குகிறோம். அவர்களது அருளுரை மனித வாழ்விற்கும் வழிகாட்டும் தீபமாகவும் பக்தி, நம்பிக்கை, ஒழுக்கம் ஆகியவற்றை வளர்க்கும் ஊக்கமாகவும் திகழ்கின்றன. அத்தகைய மகத்தான ஆன்மீக வழிகாட்டியை இன்று நம் மத்தியில் பெறுவது நமக்கெல்லாம் பெரும் பாக்கியம். இந்நிகழ்விற்கு வருகை தந்து எங்களையும் எங்கள் பள்ளி மாணவர்களையும் இங்கு குழுமியிருக்கும் அனைவரையும் அருளால் ஆசி வழங்க வந்த சுவாமிஜி அவர்களுக்கு மீண்டும் எனது ஒரு முறை இதயம் கனிந்த வரவேற்பை நல்குகிறோம். மேலும்
இங்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம் பள்ளியின் அறங்காவலர் திரு ராமராஜசேகரன் ஜி, டிவிகே ட்ரஸ்ட், பள்ளியின் நிர்வாக அறங்காவலர், எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ஆர் ரவீந்திரன், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், அண்ட் தென் சேர்பர்சன் திரு கேஎம்இ கருணாகரன் அவர்களையும், எங்களது தோளோடு தோளிணைந்து எங்களுடைய சகோதரராக வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்களது பள்ளியின் தாளாளர் திரு எம் சேகர்ஜி அவர்களையும், மற்றும் நம்முடைய ட்ரஸ்டீஸ் திரு நீலகண்டன், திரு கௌதம் சந்த் ஜெயின், திரு ரஜினி பிஏபிஎல் அவர்களையும், திரு ஆனந்த் ஜெயின், கல்வி இயக்குனர் திரு வெங்கடகிருஷ்ணன் ஜி, மற்றும் நமது பள்ளியின் முதல்வர் திரு ராமையன் அவர்களையும், ஏஜே சரஸ்வதி வித்யாலயாவின் முதல்வர் திரு கே திருமுருகன் அவர்களையும், நமது பள்ளியின் ஆலோசகர் திருமதி ராகினி சுப்பிரமணியம் அவர்களையும், மேலும் இப்பள்ளியின் மேனாள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், எங்கள் அழைப்பினை ஏற்று வருகை புரிந்துள்ள மற்ற பள்ளிகளின் முதல்வர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மீடியா, ஒளி அமைப்பாளர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், மேலும் எவரேனும் விடுபட்டிருப்பின் மன்னித்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரையும் வருக வருக என எங்களுடைய தேசிய வித்யா கேந்திரா அறக்கட்டளையின் சார்பாகவும் எங்கள் சரஸ்வதி வித்யாலயா குடும்பத்தின் சார்பாகவும் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த். Thank you, ma'am. Thank you for your warm welcome. Our institution has witnessed a lot of positive changes in the recent years, and the credit of this goes to our illustrious managing trustee. I request our managing trustee, Shri R. Ravindran ji, to give introductory speech. அனைவருக்கும் வணக்கம். அறிமுகப்படுத்த வேண்டும். பிரபலமானவர்களை அறிமுகப்படுத்துவது என்பது சற்றே சிரமமானது. செல்லிங் ஐஸ் கியூப்ஸ் இன் ஆர்டிக் ரீஜன் என்று சொல்லுவார்கள். தமிழில் சொல்லணும்னா கொல்லர் பட்டறையில் ஊசி விற்பது போல் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் முயற்சி செய்வோம். நம்முடைய பிரதம விருந்தினர் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர், கோனூர் கிராமம். மிக எளிய, மிகவும் பின்தங்கிய மூதாதையர்கள். தாய் வருதம்மாளும் தந்தை லோகநாதனும் இன்றும் விவசாயிகள். சிறுவயது கரூரிலும் நாமக்கல்லிலும் பள்ளி படிப்பு. மிகச் சூட்டிகையான பிள்ளை. பள்ளியில் சிறப்பான மதிப்பெண்கள், பெற்றோரின் ஆதரவு, தேசத்தை பற்றிய கனவுகள். ஆதலால் சென்னை அம்பேத்கர் சட்டக் கல்லூரியில் எல்எல்பி பட்டம், சென்னை பல்கலைக்கழகத்தில் எல்எல்எம் என்ற முதுகலை பட்டம், பொழுது போகாத போது ஆராய்ச்சி செய்து பெற்றது மனித உரிமைகள் சட்டத்தில் முனைவர் பட்டம், அறிவுசார் சொத்துரிமை துறை முதுகலை டிப்ளமா, தமிழிலும் தெலுங்கிலும் ஆங்கிலத்திலும் சரளமாக பேசக்கூடிய திறமை. தற்போது இந்தியும் பேசுவார் என்று நினைக்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்டார். 20 வருட காலம் சீரிய முறையில் வழக்கறிஞராக தொழிலாற்றிய பொழுது நிறைய வழக்குகள் பாரதிய ஜனதாவுக்கு. பள்ளி நாட்களிலிருந்தே ஆர்எஸ்எஸ்ஸில் ஈடுபாடு. கல்லூரியில் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்ற அமைப்பில் சேர்ந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் பணியாற்றிய பழகிய
சுயம் சேவகர். மத்திய அரசின் பிரதிநிதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் திறம்பட செயல்பட்டதால் 2017 முதல் 2020 வரை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தேசிய முகமையில் புரியலை நிறைய பேர், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், அதனுடைய உபத்தலைவராக பணியாற்றியிருக்கிறார். 2020 வந்தது திருப்பம். தமிழக பாரதா கட்சி தலைமை பொறுப்பு அவரை தேடி வந்தது. அன்று முதல் முழுநேர அரசியல்வாதியானார். நீட் தேர்வுக்காக ஆதரவாகவும் மத்திய குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு ஆதரவாகவும் பல தளங்களில் குரல் கொடுத்திருக்கிறார். 2 முறை தமிழ் கடவுள் முருகனுக்காக வேல் யாத்திரை சென்று கைதானார். 1 அல்ல 2 அல்ல 23 வழக்குகள் அவர் மீது தொடுக்கப்பட்டன. ஒரு வழக்கு மான நஷ்ட வழக்கு கூட, முரசொலி ஆரம்பித்து வைத்த வழக்கு, அது செல்லுபடியாகாது என்று தள்ளிவிட்டார்கள். மீதி இருக்கக்கூடிய 22 வழக்குகளும் என்ன சொல்லுவாங்க, இந்த அன்லாஃபுல் அசம்பிளி அப்படின்னு பொது வெளியில் சும்மா அனுமதி இல்லாமல் கூட்டம் போட்டார். அரசியல் ரீதியான வழக்குகள். முதல்ல வழக்கு போட்டதோடு சரி, அதுக்கப்புறம் இவர் மேலே ஒரு சார்ஜ் ஷீட்டும் கொடுக்கல, இதுவரைக்கும் கோர்ட்டில் வரல. குற்றமற்றவராக இது நாள் வரை அரசியல் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். 2011 ராசிபுரத்திலும் 2012 சங்கரன் கோவிலிலும் 2020 தாராபுரத்திலும் இவர் போட்டியிட்ட போதும் மக்கள் பிறரை தேர்ந்தெடுத்தார்கள். பாராளுமன்றத்தை ஆனாலும் அவர் அலங்கரிக்க வேண்டியிருந்தது. இருந்ததால் 2021 பாராளுமன்ற மேலவை உறுப்பினராக மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து தேர்வு பெற்றார். இது 2 வருட கால பொறுப்பு. மீண்டும் மத்திய பிரதேசத்திலிருந்து 24 5 வருட பொறுப்புடன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மீண்டும் மீண்டும் மத்திய பிரதேசம் அவரை அரவணைத்து கொண்டிருக்கிறது. 2021 மத்திய இணையமைச்சராக பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் கரங்களுக்கு வலு சேர்க்கிறார். தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறையில் துவங்கிய அவர் தற்போது பாராளுமன்ற அலுவலர்கள் துறையை ஏற்று மிக திறம்பட செயலாற்றி வருகிறார். தினந்தோறும் திராவிட சக்திகளுடன் போராட்டம், விவசாய சமூக முன்னேற்ற விவாதங்களில் அவரது பங்கு சிறப்பானது. 2025 டிசம்பர் 31 4 நாள் முன்னாடி நான் சொல்கிறது, பாராளுமன்றத்தில் 2026 வருடத்திற்கான பாராளுமன்ற நடவடிக்கைகளின் நாட்காட்டியை வெளியிட்டிருக்கிறார். 1 வருட பிளான் கையில் இருக்கு. யார் மந்திரி சபை? மோடிஜி மந்திரி சபை. 1 வருஷம் பிளான் இருந்தால் தான் அங்கே இருக்க முடியும். அந்த மாதிரி திட்டமிட்டு செய்கிறார் பணி. 2020 அவருடைய வருமான வரி ரிட்டர்ன்லாம் கொஞ்சம் பார்த்தேன். 2022-23 அவருடைய வழக்கறிஞர் தொழில் வருமானம் ரூபாய் 21,33,738 ரூபாய். அதாவது மாத சம்பளம் 1,80,000 தான். ஒரு மத்திய மந்திரி இந்த குறைந்த சம்பளத்தில் எப்படி? ஒரு கார், அது இந்த சுசுகி ஸ்விஃப்ட், அந்த கார், ஒரு வீடு, அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன், ஒரு 10 பாலிசி, 11 ஏக்கர் பூர்வீக நிலம், பெற்றோர் மற்றும் 2 குழந்தைகள் அவருடைய சொத்து. இதில் 30 லட்சம் கடன். அம்மையார் கலையரசி வழக்கறிஞராக இருப்பதால் காலட்சேபம் நடக்கிறது. 48 வயதே ஆன
பாராளுமன்ற உறுப்பினரை, மத்திய இணையமைச்சரை டாக்டர் எல் முருகன் அவர்களை உங்களிடையே அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவங்க துணைவியார் கூட டாக்டரேட். டாக்டர். அடுத்ததாக மேடையிலே நமக்கெல்லாம் ஆசி வழங்க வந்திருப்பவர் யோக ரிஷி வராகி திருஸ்தலம் சுவாமிஜி, பள்ளிகொண்டாவில் ராமாபுரத்தில் அமைந்திருக்கிற அவருடைய ஆசிரமம் அன்னதான சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார். யோகாசன பயிற்சி அனைவருக்கும் அளித்து கொண்டிருக்கிறார். பல்வேறு விதமான கும்பாபிஷேக சேவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அறக்கட்டளை வைத்து ஒரு இல்லம் நடத்துகிறார். ஆலய திருப்பணிகள் நிறைய செய்து வருகிறார். வருகிற மக்களுக்கெல்லாம் வேட்டி சேலை இலவசமாக தருகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இந்து தர்மத்தின் ஒரு அரங்காவலராக இருந்து கொண்டிருக்கிறார். சுவாமிஜி அவர்களை இந்த மேடையிலே உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். Thank you, Ji. Thank you for your wonderful introductory speech. Now it is the time to honor our chief guests. முதலாவதாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு டாக்டர் எல் முருகன்ஜி அவர்களை நம்முடைய பள்ளியின் தாளாளர் மற்றும் தேசிய வித்யா கேந்திரா அறக்கட்டளையின் செயலாளர் மதிப்பிற்குரிய எம் சேகர்ஜி அவர்கள் கௌரவிப்பார்கள். அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் சுவாமிஜி அவர்களை நம்முடைய தேசிய வித்யா கேந்திரா அறக்கட்டளையின் தலைவர் மதிப்பிற்குரிய திரு KME கருணாகரன்ஜி அவர்கள் கௌரவிப்பார்கள். அடுத்ததாக நம்முடைய சேத்துவண்டை பஞ்சாயத்து தலைவர் மதிப்பிற்குரிய திரு சரவணன்ஜி அவர்களை நம்முடைய அறக்கட்டளையின் அரங்காவலர் மதிப்பிற்குரிய திரு ஆனந்த்ஜி அவர்கள் கௌரவிப்பார்கள். நன்றி. A principal is not just the head of an institution, but the art that keeps it alive. The one who inspires us to dream more, learn more, and become more. Now, I request our esteemed principal, Sri C. Ramayanji, to present the annual report for the academic year 2025-26.
Namaste. Most distinguished dignitaries on the dais, our chief guest, Honorable L. Muruganji, Minister of States in the Ministry of Parliamentary Affairs, His Holiness Sri Yagarishi Varagi Guruji Tirusthalam, Varagi Kshetram Pallikonda, and Honorable Chairman of Deshiya Vidya Kendra Trust, other trustees and other members of Deshiya Vidya Kendra Trust, of the days are respected parents and மிகுந்த அன்புடன் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்களே, முன்னாள் இந்நாள் எனது அருமை மாணவ செல்வங்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, இந்த அருமையான மாலை வேளையிலே இந்த சரஸ்வதி வித்யாலய மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேசிய வித்யா கேந்திரா ட்ரஸ்ட் to ensure and sustain the national concept, national conscience and national integrity, Deshiya Vidya Kendra Trust was founded on Chaitra Shukla Prathama Yugadi Friday 26 மார்ச் 1982 ஆண்டு இந்த தேசிய வித்யா கேந்திரா அறக்கட்டளை நிறுவப்பட்டது. இந்த தேசிய வித்யா கேந்திரா அறக்கட்டளை வெறும் 7 மாணவர்களுடன் நம்முடைய சரஸ்வதி வித்யாலய மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியை ஆரம்பித்தது. இன்று வானளாவிய புகழுடன் உங்கள் முன் இதோ நிற்கின்ற இந்த தேசிய வித்யா கேந்திரா அறக்கட்டளையின் சரஸ்வதி வித்யாலய மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டறிக்கை இதோ. Our vision is man making education. Our mission is knowledge for the nation. The National Education Policy, NEP 2020 and pedagogy. The National Education Policy emphasizes play-based and activity-based approach to learning, which focuses on developing children's cognitive, emotional and social skills. To fulfill the above needs, we are planning to convert into a CBSE school in the next academic year 2026-2027. Emphasizing the above vocational learning support, we have installed different labs. பலதரப்பட்ட பயிலகங்களை நாங்கள் நிறுவியுள்ளோம். அவற்றுள் முதன்மையானது the STEM lab, science, technology, engineering and mathematics lab. The STEM lab helps students bring out their inherent talents, especially from grade LKG to grade 12. Smart board. We have installed smart boards in several classrooms and shortly we are going to install them in all classrooms. A library. நூலகம் என்பது நூலகத்தின் மதிப்பும் தாங்கள் அனைவரும் அறிந்ததே. நாங்கள் இந்த பள்ளி வளாகத்திலேயே மிகச்சிறந்த மிகவும் விஸ்தாரமாக, அதாவது விசாலமான நூலகம், குளிரூட்டப்பட்ட நூலகம் மற்றும் சுமார் 6000 புத்தகங்களுடன் இந்த நூலகத்தை மிகச் செம்மையாக மிக விசாலமான முறையிலே அமைத்துள்ளோம். கம்ப்யூட்டர் லேப். We have updated the computer lab with new systems to support the new version of teaching and learning. We also have science lab like chemistry lab, physics lab, biology lab and mathematics lab to make learning easier. We also have gym room for the students to focus on their physical fitness and to work out using various equipments. All Saturdays are observed as no bag day, which means it is an activity day for the students of KG to grade 9. That means activity like Silambam, Ghosh, drawing, STEM, library, PET and etc. other extracurricular events will take place. A wellness room. A wellness room ensures that immediate medical care is provided in case of accidents or injuries, promoting the safety and well-being of students.
we are working on a project, Mission 500 in grade 10 and Mission 600 for grade 12, and CENDAMS 100 out of 100 in all their subjects. That will be reflected in the board examination. Academic achievements of the year 2024-25. Last year, our grade 10 students, 4 students have backed CENDAM. That means 2 students in mathematics and 2 students in science have backed CENDAM in grade 10 annual board examination. Grade 12, 2 students have got CENDAM in their subject computer science and computer application. And also last year the highest score was 488 and second highest was 484 and third highest was 476 in the 10th grade annual examination. And also grade 11, 543 out of 600 was the first mark in the board examination, and also one student has got 525 out of 600. 522 out of 600 was the third highest in the grade 11 board examination. 12th grade, one student, our highest score was 566 out of 600, and another one student has got 562, and another one student has got 543 in the board examination of annual in the last year. The Students' Council, we have selected Students' Council. They are working and they will help students. Also, they will share ideas, interests and concerns with teachers, institute and administrative authorities. The Student Council selection had been held. Various committees. We have formed different committees like POXO committee, Vishaga committee, school management committee, disciplinary committee, a parent teachers association and a drug awareness committee. These are the committees we have formed the last year and current year also. Various awareness program and camps. Anti-drug awareness program happened. Shapta Shakti Sangamam 1 and 2 had happened, and self-defense program was conducted by ABVP. A career guidance and counseling program was held recently. Professional development programs. A student-centric, experimental and inquiry-based approach to learning has been emphasized, and a 2 days training had been given to the teachers. A communicative English training program had been conducted for teachers. AI supportive learning training also provided by Gemini Academy through online. Training to use the smartboard was given by Sri Ilamparidi class Shati. Extracurricular activities. Middle school of our compartment students have backed second place in junior category table tennis in Vellore district. Secondary and higher secondary our Gudiyatham zonal level overall championship was backed by our school student, senior category, and also the totally we have backed 136 points in Vellore athletics, district athletics. The championship include Bharat of grade 12 A2 has got district first in javelin and district second in discus throw. Manigandan of 8th grade has got district second in shot put, and Tarun has got first place in swimming 100 meter freestyle and also first place in swimming 100 meter butterfly style. And also Narendra has won district first in swimming 50 meter butterfly style. Kavin Kumar has secured district first in swimming 50 meter backstroke. And also the Bharat, one student from super senior category, won shot put throw, which the event had been conducted by Udaya Bharati at regional level. V Bharat 12A2 super senior won first place in javelin throw, which is conducted by Udaya Bharati South Zone level athletic meet. And also Bharat won first place in discus throw in Udaya Bharati South Zone athletics meet.
celebration. எங்கள் பள்ளியில் அக்ஷரா அபியாஸ் என்ற நிகழ்ச்சி 29 மார்ச் 2025 அன்று நடைபெற்றது. சரஸ்வதி வித்யாலயா 2/6/25 அன்று நம்முடைய இந்த academic year ஆரம்பிக்கப்பட்டது. Grade 11 inauguration was held on 11/6/2025. Our correspondent Sri Shekhar Ji participated. Hindu Samrajya Dina was celebrated. International Yoga Day was celebrated. And Guru Purnima Vellur Revolutionary Day was celebrated. And also a brotherhood bonding ceremony, Raksha Bandhan, was celebrated in our school on 20 August 2025. Due to the short period of time, I am moving little fast. I am unable to read all those things. And also Mupperum Vizha was celebrated. Krishna Jayanti was celebrated on 14th August 2025 in a grand manner. The 79th Independence Day was celebrated on 15th August 2025. Vidya Bharati conducted district level sports events in our school. The Vidya Bharati state level sports meet was held on our campus. In our campus, a Unyan Genit Mela was held in our school. 23 September 2025 புதிய முதல்வர் இந்த பள்ளியில் பொறுப்பை ஏற்றுள்ளார்கள். வித்யாதசமி admission had happened, registration also happened, and the new principal has taken in charge, myself has taken in charge on 6th September 2026. And also Jain Association has conducted drawing competition in Gudiyatham. Many students of our school has participated. The Tata Building Association conducted an essay competition. நம்முடைய 12 மாணவர்கள் பரிசுகளை பெற்றுள்ளார்கள். தீபாவளி மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. Gopashtami was celebrated in our school. The World Tirukkural Association has conducted a competition in Ratnagiri, and many of our students, நம்முடைய பள்ளி மாணவர்கள் மிக அதிகமான பரிசுகளை பெற்றுள்ளார்கள். வந்தே மாதரம் 150வது ஆண்டு தினம் அனுசரிக்கப்பட்டது. A competition related to a postcard letter to my role model, which was conducted by Postal Department of our Government of India. And the Olympiad first round exam was also conducted. Recently, parents teachers meeting had happened. And up to this, I am going to conclude this annual report. Thank you so much once again for giving me this wonderful opportunity to present the annual report of Saraswati Vidyalaya. Thank you so much. Jai Hind, Jai Bharat. Thank you, sir. Thank you for sharing our journey and accomplishments with us. Education gives us knowledge, sports give us strength, and achievements give us confidence. Now, we come to one of the most awaited and proud moments of today's celebration, prize distribution ceremony. It is rightly said, winners are not born, they are made by effort, practice, and perseverance. First, we shall honor our academic achievers who have brought laurels to our institution through consistent performance and commitment to learning. I now request our esteemed chief guest, Dr. L. Murugan, to come forward and present the prizes to our proud achievers. As I call out the names, the students are instructed to come and receive the prize for academic excellence. NB Ranjit of +2 secured 566 and got first place. He also got centum in computer science. Please give them a big round of applause. அனைவரும் தங்களுடைய கரகோஷங்களை எழுப்பி பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக வி கீர்த்தனா of +2, she secured second place by scoring 562. She also got centum in computer application.
Next, yes, Anushka of plus 2. She secured 543 and she got the third place. Next, yes, Tarun Sivanandam of plus 1. He secured first place by scoring 543. Next, CB Siranjeev of plus 1. He secured second place by scoring 525 in the board exam. தங்களுடைய கரகோஷங்களை எழுப்பி மாணவ செல்வங்களை வாழ்த்தலாம், பாராட்டலாம். Next, V Prabha of plus 1. She secured third place by scoring 522 out of 600. Next, NB Narendran of 10th standard. He secured first place by scoring 488 out of 500. He also got sentiment science. Please give him a big round of applause. Next, E.G. Priyadarshini of 10th standard. She secured second place by scoring 484 out of 500. He also got sentiment, both maths and science. Please give him a big round of applause. Sattama Kaitatlam. Next, Pradiksha of 10th standard. She secured third place by scoring 476 out of 500. She also got centum in mathematics. Next, we honor the students, those who got championship in sports. V. Bharat of 12th A2, he got district first in javelin. Discus throw, second place. Vidya Bharati South Zone, first place in javelin, first place in discus throw, first place in shot put, and he got individual championship
in Gudiyatham zonal level competition. Please give him a big round of applause. He is a state participant. Next, N. Tarun of +2A2. He got first place in district level swimming competition 100 meter. Next, S. Kavin Kumar of +2A2, state participant. Next, J.K. Kishore Kumar of +2A1. Next, N.B. Narendran of +1A1. Manigandan, he got individual championship and he was a state participant. Next, Kavinesh. Next, Joshini of 5th A. Next, E. Emmanuel of 6th B. Next, V. Preeti of 6th A. Next, K. Mavika of 6th B. S.M. Manigandan of 8th A. Janagalakshmi of 8th A. Suganya of 8th B. Sriram of 10th A. Aarti of 10th B. Please give them a big round of applause. அவ்வளவுதான். Now, it's time to honor our dedicated teachers who have produced centum in their respective subjects in the board exam. With great pride and respect, I request the following centum producing teachers to kindly come forward and receive the honor. Sri N. Kodandaraman,
Head of the Department of Computer Science, in charge of ICT. He produced 2 centums, one in computer science and one in computer application. Next, Dr. B. Kalpana, she produced centum in science. Next, K. Yema, she produced centum in mathematics. E. Tamilarasan produced centum in science. V. Susi produced centum in science. Sri N. Bhaskaran produced centum in science. Please give them a big round of applause. We are proudly honored to have amidst us the most revered Yagarishi Sri Varagi Guruji, Tristhalam Sri Varagi Kshetram Palligonda. His life has been a testament to selfless service, spiritual enlightenment and a deep commitment to nurturing human values. With a heart full of reverence and joy, I now humbly request Swamiji to kindly grace the stage and enlighten us with his precious words of wisdom and blessings. நமோ வராகி. அன்னை திரிசக்தி வாராகியின் பொற்பாதங்களை தொட்டு உங்கள் அனைவருக்கும் என் அன்னையின் அருளாசிகள் கிடைக்க பெற்று நோயற்ற வாழ்வும் வளமானதொரு வாழ்வும் கிடைத்திட அவருடைய பொற்பாதங்களை தொட்டு பிரார்த்தித்து, இன்று இந்த பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற துறைகளை நிர்வகிக்கும் மத்திய அமைச்சர் திருமிகு எல் முருகன் அவர்களுக்கும் என் அன்னையின் ஆசிகள் கிடைக்க பெற வேண்டியும், மற்றும் இந்த மேடையை அலங்கரித்து இருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் குழந்தைகளுடன் இவ்விழாவினை கண்டுகளிக்கவும் தங்கள் குழந்தைகள் பெறுகின்ற அந்த பரிசினை பெற்று பூரிப்படைவதற்கும் வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் முதலில் என் அன்னையின் ஆசிகளை உறுதாக்கி, பொதுவாக இன்றைய காலகட்டத்திலே குழந்தைகள் வளர்ப்பது என்பது நாங்கள் பிறந்து வளர்ந்த காலத்தை போல கிடையாது. இன்று குழந்தைகளை வளர்ப்பதற்கே இன்னும் சிறிது காலத்தில் பள்ளிகள் துவக்கக்கூடிய காலங்கள் ஏற்படக்கூடிய சூழல்தான் நமது இன்றைய நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் வாரத்திற்கு ஒரு முறை நாங்கள் வியாழன் தோறும் வினைகள் தீர்க்கும் வியாழனியாகும் என்று ஒன்று நடத்துவோம். முன்பெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் 5 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் என் கர்ம வினைகள் என்ன, நான் ஏன் தடைபடுகின்றேன் என்றுதான் கிட்டத்தட்ட அன்றைய தினத்திலே 100-150 நபர்களை சந்திப்பது வழக்கம். ஆனால் கடந்த காலகட்டங்களில், அதுவும் கொரோனாவுக்கு பிறகு வருகின்ற காலகட்டங்களில் பார்க்கின்ற பொழுது 100 பேர் அன்றைய தினம் தங்கள் பெயரை பதிவு செய்துவிட்டு ஏதோ ஒரு சந்தேகத்தினை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், அருளாசிகளை பெற வேண்டும் என்று வந்தீர்களே. ஆனால் அதில் கிட்டத்தட்ட 70 நபர்கள் அவர்கள் கேட்கின்ற ஒரே சந்தேகம், என் குழந்தை என் பேச்சை மதிக்க மாட்டேங்கிறாங்க, என் குழந்தை என்னை எதிர்த்து பேசுகிறார்கள், நான் சொல்வதை மாத்திரம் செய்ய மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறார்கள். எங்கே
7வது படிக்கின்ற குழந்தைகளை பற்றியும் 12வது வகுப்பினை கடந்து அவர்கள் கல்லூரி சென்ற பிறகும் இதே குறைகளை தான் இன்றைய காலகட்டத்திலே கேட்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அதை வைத்துதான் சொல்கின்றேன், நாம் பணம் சம்பாதிப்பது சுலபம், புகழ் பேர் அடைவது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் சுலபமாகிவிட்டது. சிறிதளவு மூளையும் சிறிது உழைப்பும் இருந்தால் போதும், நாம் எதை நினைத்து செல்கின்றோமோ அதை அடைந்து விடலாம். ஆனால் இன்றைய நவீன காலகட்டத்தில் கலாச்சாரங்கள் இதற்கும் இல்லாமல் அதற்கும் இல்லாமல் மாறுபட்டு இருக்கின்ற இந்த கலாச்சார மாற்றத்தின் காலகட்டத்தில் இந்த குழந்தைகளை பேணி வளர்ப்பது என்பது மிகவும் கடினமானதாக ஒன்று தான் நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கின்றது. அவர்களை சிரித்து பார்ப்பது என்பதே மிகவும் அரிதாகிவிட்டது. குடும்பத்திற்குள் முன்பெல்லாம் பார்த்தீர்களானால் 8 மணிக்கு அம்மா சாப்பாடு எடுத்துன்னு வந்து வைப்பாங்க, தரையில் தான் நாங்களாம் உட்காந்து சாப்பிடுவோம். 3-4 குழந்தைகள் இருந்தால் அப்பா வேலைக்கு போயிட்டு வந்து கலப்பாக கை காலெலாம் கழுவிட்டு வந்து உட்காருவார். எல்லாரும் சேர்ந்து அமர்ந்து அம்மா பரிமாற இருப்பதை பகிர்ந்து உண்டு சாப்பிட்டு அழகாக 9-9:30 மணிக்கு உறக்கத்திற்கு செல்கின்ற பொழுது அன்றைய பள்ளியில் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதையெல்லாம் விவரித்து விட்டு அவர்களும் தூங்க செல்வார்கள். நாமும் அவர்களுடன் சந்தோஷமாக படுத்து உறங்கி வந்த காலங்கள் எல்லாம் கடந்து விட்டு இன்றைய காலகட்டத்தில் இது நிறைய இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு நிச்சயமாக இந்த அனுபவங்கள் இருக்கும். தகப்பன் ஒரு சாப்பிட்றதுக்கு பையனை கூப்பிட்டாருன்னா எனக்கு எல்லாம் தெரியும் போப்பா அப்படின்பாங்க. அம்மா போய் அப்பாவை சாப்பிட கூப்பிடுன்னா உங்கள் புருஷன் தான் நீ போய் கூப்பிடுவாங்க. அதாவது வார்த்தைகள் என்பதெல்லாம் பெரியவர்களிடத்திலே பயன்படுத்துவதற்கு மிகவும் பயப்படாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய காலம். ஏன் இதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் என்றால், நவீன ஆங்கில பள்ளிகளும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் என்ற பெயர்களை வைத்துக்கொண்டு கலாச்சாரம் என்னவென்பதை சொல்லித்தராமலும் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் வணங்குவதற்கும் அவர்களை பார்த்து வணங்கிய காலங்கள் போய் ஹாய் ஹலோ என்று சொல்லக்கூடிய காலகட்டங்களும் ஏற்பட்டு எதற்கு தன்னுடைய வகுப்பாசிரியர் சென்று கொண்டிருப்பார். அப்பொழுதுதான் ஏதோ ஒரு கதையை சொல்வது போல அவரை மிகவும் ஏதோ ஒரு கேலி செய்து விட்டு செல்வது போன்ற ஒரு சூழல் எல்லாம் இன்று நடைபெறுவதை பார்க்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்திலும் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக இந்த பள்ளி மிகவும் பின்தங்கியவர்களுக்காகவும் ஏழை எளியோர்களுக்காகவும் சேவை செய்கிறது என்கின்ற பொழுது இதை உருவாக்கி கருவாக்கி ஆளாக்கிய அத்தனை பேருக்கும் இந்த தருணத்திலே ஒரு மிகப்பெரிய வீர வணக்கத்தினை செல்வது தான் அவர்களுக்கு நாம் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய மரியாதையாக இருக்கும். ஏனென்றால் நவீன பள்ளிகளுக்கு இடையிலும் இந்த பள்ளி இன்னும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பள்ளியில் படிக்கின்ற அத்தனை பேர்களுடைய திறமைகளையும் நாம் அவர்கள் வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கான திறமைகளை ஏதோ ஒரு ரூபத்தில் அவர்கள் நாளைக்கு மேலும் மேலும் பல மகுடங்களை சுமக்கின்ற அந்த பாக்கியத்தினை ஏற்படுத்துகின்ற அந்த ஆசிரியர்களுக்கும் இந்த தருணத்தில் நாம் அனைவருக்கும் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் அங்கே சிறந்த ஆசிரியர்கள் என்று நிறைய பேருக்கு பரிசளித்தார்கள். ஒருவர் எம்எஸ்சி ஜுவாலஜி மேக்ஸ் இப்படியெல்லாம். ஏன்னா ஆசிரியர் பணி என்பது மிகவும் கடினமான ஒரு பணி. நீங்கள் எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம், ஆனால் ஆசிரியர் வேலைக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் தன் வாழ்நாள் முழுவதும் நின்ற இடத்துல தான் நின்றுட்டுருப்பார். அவர் எதிர்க்க பார்க்குற ஒரு நாள் கலெக்டர் ஆகிடுவார், இது போன்ற மாண்புமிகள் ஆகிடுவாங்க, என் போன்றவர்களாக கூட மாறிவிடுவார்கள். ஆனால் தன் வாழ்நாள் முழுவதும் அவர் பிடிச்ச பென்சிலையும் பேனாவையும் கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டு என் குழந்தை நான் வளர்த்து ஆளாக்குகிறேன் என்று ஒரு சோகமான ஒரு முடிவோடு அவர் சென்று விடுவார். ஆக அந்த சூழ்நிலையிலும் இந்த ஆசிரியர் பணியை மேற்கொண்டு, என பெற்றோர்களே அவர்களை அடக்க முடியாத பொழுது அந்த ஆசிரியர்கள் 60 குழந்தைகளை ஒரு அறையிலே வைத்து காலை முதல் மாலை வரை அவர்களுடன் போராடுவது என்பது அவர்களை கொண்டு போய் அந்தமான் சிறையிலே அடைத்து விட்டு வந்து விடலாம். அது போன்ற ஒரு சூழல் தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ் அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஏற்படும். அதையும் பொருட்படுத்தாது உங்கள் குழந்தைகளுக்காக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்து உங்கள் குழந்தைகள் மேம்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை இடத்திலே தியாகம் செய்கிறார்கள். ஆக குழந்தைகளுக்கு நீங்கள் நல்ல சிந்தனைகளை போதிப்பது மாத்திரமில்லாமல்
ஆசிரியர்களை தாய்க்கும் தகப்பனுக்கும் இணையாக அவர்களை மதித்து வணங்க சொல்லி கற்றுத்தாருங்கள். அந்த இடத்தில் தான் நம்மளுடைய முதல் கலாச்சாரமாக முதல் மரியாதையை செலுத்துகின்ற பாக்கியம் ஏற்படுகின்றது. முன்னோர்கள் வகுத்து விட்டு சென்றிருக்கார்கள் ஒரு பழமொழியை, மாதா பிதா குரு தெய்வம் என்று. இந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் மாதாவாகப்பட்டவள் நாம் விரும்பியோ விரும்பாமலோ கிடையாது, இறைவன் தருவது. பிதா நமக்கு அறிவை போதிப்பது. இவ்விடத்தில் குரு, நீங்கள் படுக்கின்ற காலகட்டத்திலே உங்களுக்கான குரு என்பவர் உங்களுடைய ஆசிரியர்கள் தான். அந்த ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களை நீங்கள் முறையாக பின்பற்றினீர்களேயானால் ஒரு நாள் உங்கள் லட்சிய கனவை, எந்த லட்சியமாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் அடைந்தே தீருவீர்கள். லட்சியம் இல்லாத வாழ்க்கை நிச்சயமாக என்றுமே வெற்றி பெறாது. ஒரு மனிதனாக ஒருவன் பிறப்பெடுக்கின்றான் என்றால் கடவுள் அந்த பிறப்பினை அவருக்கு மனித குலம் என்கின்ற அந்த இனத்திலே பிறப்பதற்கு வழிவகுத்து தருகிறார் என்றால் கிட்டத்தட்ட நாம் வேதங்களில் படித்திருப்போம், இதை அறிந்திருப்போர் நிறைய இருப்பீர்கள். இந்த புவியிலே, இந்த பூமியிலே 84 லட்சம் உயிரினங்கள் வசிக்கின்றன. அதை 4 வகையாக பிரித்து 21 லட்சங்களாக பிரித்து ஊர்வன, தவழ்வன, பரப்பன, ஊர்வன, நீரிலும் நிலத்திலும் வாழ்வன என்பதெல்லாம் படைத்து இதற்கெல்லாம் தலையாயான ஒரு படைப்பை தான் மனித பிறப்பாக நமக்கு இறைவன் அளித்திருக்கின்றார். ஆக நீங்கள் பிறக்கின்ற பொழுதே 84 லட்சத்தில் ஒன்றை குறைத்துவிட்டு அத்தனை ஜீவராசிகளையும் கடந்து வெற்றியாளர்களாகத்தான் இந்த மனித பிறப்பை நீங்கள் பெற்றெடுத்திருக்கிறீர்கள் என்பதுதான் ஒரு உண்மை. ஆக வெற்றி என்பது நம்முடைய வாழ்க்கை அல்ல. நான் எதற்காக பிறப்பெடுத்தேன், இறைவன் எனக்கு எதற்காக இந்த பிறப்பினை தந்திருக்கின்றார், என் பிறப்பினுடைய நோக்கம் என்ன என்பதை பெற்றோர்கள் குழந்தைகளுடைய சிறு வயதிலே அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை கண்டறிந்து கண்டு உணர்ந்து அதற்கான அவர்களுக்கான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளித்து அவர்கள் அந்த நிலையை அடைவதற்கு நிச்சயமாக அவர்கள் உறுதுணையாக இருந்தார்களேயானால் அவர்கள் நிச்சயமாக அந்த லட்சியத்தில் ஒரு நாள் வெற்றியடைந்தே தீருவார்கள். எப்போதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் லட்சியம் என்று ஒன்று தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் நிச்சயமாக வெறுப்பும் தோன்றும், வீழ்ச்சியும் தோன்றும். ஆனால் அந்த வெறுப்பிலும் வீழ்ச்சியிலும் நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் தான் எதிர்காலத்திலே நாம் இறந்த பிறகும் நம் ஆத்மாவை வாழ வைக்கின்ற ஒரு சரித்திரத்தினை விட்டு செல்கின்றதாக இருக்கும். நாம் வெறும் சரித்திர பாடத்தில் மட்டும் இவர் இதை செய்தார் அதை செய்தார் என்று படித்துவிட்டு செல்வது சரித்திரம் இல்லை. நாம் எதை செய்தோம் இந்த புவிக்கு, இந்த புவியில் எதை விட்டு செல்கின்றோம் என்பது மாத்திரம்தான் இறுதியாக கடவுளுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி கடன். அவர் போய் கேட்பார், உன்னை அமுச்சு வச்சுன ஒரு 60 வருஷம் 70 வருஷம் நீ போய் என்ன பண்ணிட்டு வந்த பூமியிலன்னா, சாப்பிட்டேன், வீடு கட்டினேன், கார் வாங்கினேன், எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, கடைசியாக என்ன சேர்த்துட்டு வந்திருக்கேன்னு பொழுது அங்கே பார் கீழே என்னை நான் இல்லைனாலும் என்னை நோக்கி அங்கே 1 லட்சம் பேர் அழுதுட்டு இருக்காங்க பாருன்னு எப்பொழுது ஒரு ஆத்மா அந்த நிலையை தொடுகிறதோ அப்பொழுதுதான் அவன் மனித பிறவியாகவே நிச்சயமாக மாறினான் என்ற அர்த்தம். அதுவரை நாம் மிருகத்திலிருந்து மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் அர்த்தம். அப்போ மனிதத்தன்மையோடு தெய்வகுணம் எப்பொழுது நம்முடன் இணைகின்றதோ அப்பொழுதுதான் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் என்று சொல்வார்கள். இவ்விடத்திலே குழந்தைகளாகிய உங்களுக்கு ஏதோ நான் சிறு வயதிலிருந்து கற்றுக்கொண்ட என் தாய் தகப்பனார் எமக்கு போதித்த ஒரு சில கதைகளிலிருந்தும் ஒரு சில உண்மைகளிலிருந்தும் இந்த நன்னாளிலே உங்களுக்கு ஒரு கதையை சொல்லி என்னுடைய உரையை முடிக்க விரும்புகின்றேன். இது கதையல்ல, லட்சிய பாதையில் செல்பவர்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை இன்ஸ்பிரேஷனாக வைக்கணும். அந்த இன்ஸ்பிரேஷன் தான் ஒரு காலகட்டத்தில் அதுவாகவே நாம் மாறுவோம் என்ற எண்ணத்தை உருவாக்கி ஒரு காலகட்டத்தில் அந்த ஆசனத்தில் சென்று நாம் அமரக்கூடிய பாக்கியத்தினை பெற்றவர்களாக மாறுகின்றோம். நான் வாழ்கின்ற பொழுது, நான் உங்களை போன்ற குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது நிறைய பறவைகளை பார்த்து ரசிக்கின்ற பழக்கம் உண்டு. அப்போ இந்த பறவைகளுக்கெல்லாம் ஒரு ராஜா என்று சொல்வார்கள். அவர்தான் கருடன். நம்முடைய தர்மத்திலே கருட பகவான் என்றும் சொல்லலாம். நல்ல பல சகுனங்களுக்கும் கருடன் வந்தால் அந்த சகுனம் சிறப்பானதாக என்று சொல்வோம். இந்த கருடனிடத்திலிருந்து எவந்த ஒரு மனிதன் பாடத்தை கற்றுக்கொள்கின்றானோ அவன் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றியாளனாக வருவான் என்பதுதான் ஒரு உண்மை. அந்த கருடனுக்கு 7 வகையான குணங்கள் உண்டு. அதில் ஒரு சிலவைகளை மட்டும் உங்களிடத்திலே உரைக்கின்றேன். கருடன் தனக்கு போட்டியாக வருகின்ற பறவைகள் எது வேணாலும் கூட பறக்கும்.
அது குருவியாக இருந்தாலும் சரி, சிறிது தூரம் செலுத்து காகமாக இருந்தாலும் சரி, கழுகாக இருந்தாலும் சரி, அது அந்த நமக்கு ஏதோ கூட பறக்கிறதே என்று அதற்கு தோன்றாது. இருவரும் ஒரே சமநிலையில் பறந்து கொண்டிருக்கின்ற பொழுது தன் சக்தியை மீண்டும் உயர்த்தி அதை விட ஒரு மடங்கு மேலே பறக்கும். சரி பரவாயில்லன்னு கீழே பறந்து வேறு ஏதோ கூடவே பறந்து வருதுன்னு பார்த்தா மீண்டும் அது தன் சக்தியை பயன்படுத்தி அடுத்த நிலையில் பறக்கும். அதற்கு இருக்கிற ஒரே எண்ணம் எப்பயுமே எப்படி தெரியுமா? நான் என்றும் உயர்ந்து பறந்து கொண்டே இருக்க வேண்டும், கீழே நோக்கி 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 என்னை நானே தாழ்மைப்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. நான் எப்பொழுதும் மேல் நோக்கியே செல்வேன், என் எண்ணங்கள் எப்பொழுதும் உயர்ந்ததாகவே இருக்கும். நான் தோல்வி என்பது என்று நினைத்து விட்டால் அந்த நிமிடமே நான் பறப்பதிலிருந்து கீழே விழுந்து விடுவேன் என்ற எண்ணம் அதற்கு என்றுமே தோன்றாதாம். எவ்வளவு உயரத்தில் வேண்டுமானாலும் அது உயர உயர பறக்க வேண்டும் என்று நினைக்குமே ஒழிய ஐயோ பறந்தால் அவ்விடத்தில் எமக்கு மூச்சடைக்குமே என்ற எண்ணம் என்றுமே தோன்றாது. அதுபோன்றுதான் குழந்தைகளாகிய நீங்கள் எந்த நிலையிலும் நீங்கள் உங்கள் மனதில் தாழ்வு மனப்பான்மை என்பதை வைத்தே கொள்ளாதீர்கள். இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகளை கொடுத்திருக்கின்றார். படிப்பது மாத்திரமே திறமை அல்ல, படித்தவர்கள் மட்டுமே சரித்திரத்தை படைத்தார்கள் என்பது மாத்திரமும் அல்ல. நிறைய மகான்கள், நிறைய சித்த புருஷர்கள், நிறைய மிக பெரும் நமது இந்திய தேசத்திற்காக வாழ்ந்தவர்கள், இவர்களெல்லாம் பார்த்தீர்களானால் தங்களுடைய தனித்திறமையால் மாத்திரமே தங்களை மேல் உயர்த்தி நிறுத்தியிருக்கின்றார்கள் என்பதுதான் வரலாறு சொல்கின்ற ஒரு உண்மை. அப்படி அந்த கருடன் ஒரு காலகட்டத்தில் வயதாகிவிட்ட பிறகு நாம் எல்லாம் என்ன நினைப்போம்? 40 வயதாகிவிட்டது, ஐயோ இனி என்னால் உழைக்க முடியாது, என் குழந்தையை உருவாக்கி அதன் மூலம் நான் அடைய நினைச்ச லட்சியத்தை நான் அடைகின்றேன் என்று தான் நாம் நினைப்போம். ஆனால் கருடனுக்கு ஒரு குணம் உண்டு. தனக்கு வயதாகிவிட்டது என்ற எண்ணம் வந்த அடுத்த க்ஷணமே எவ்வளவு உயரத்தில் அது பறக்க முடியும் என்று தோன்றுகின்றதோ அதற்கு முன்னால் ஒரு தனி குகையை தேர்ந்தெடுத்து கொள்ளும். அவ்விடத்தில் எந்த ஜீவராசிகளும் வராத அளவிற்கு ஒரு குகையை தேர்ந்தெடுத்த பிறகு தனது வாயிலே ஒரு கூழாங்கல்லை விழுங்கிவிட்டு அதனால் எவ்வளவு உயரம் பறக்க முடியுமோ அவ்வளவு உயரம் பறக்குமாம். பறந்து பிறகு நேராக சென்று ஒரு பாறையின் மீது தன்னுடைய அலகை அடித்து நொறுக்கிவிடும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அது இல்லை என்றால் அதால் இறை சாப்பிட முடியாது, வாழவே முடியாது. ஆனால் அந்த அலகை கொண்டு பாறையில் அடித்து நொறுக்கிவிடும். நொறுக்கி ரத்தம் கசிய கசிய அந்த குகைக்குள் சென்று அது புகுந்து கொண்டு இன்னும் இருக்கின்ற கொஞ்ச நெஞ்சம் அலகிலிருந்து தன்னுடைய இறக்கைகளை எல்லாவற்றையும் பிச்சு பிச்சு போட்டுட்டு தன் கால் நகங்கள் அதில் தான் அதனுடைய வேண்டிய உணவை பிடித்தெடுக்கும், அதை கீறி கீறி உடைத்து விடுமாம். கிட்டத்தட்ட இந்த காரியத்தை இது செய்த பிறகு 60 நாட்கள் உண்ண உணவின்றி வெளி உலகம் பாராமல் அந்த குகைக்குள்ளே அடைந்து கிடக்கின்ற பொழுது இறைவன் அதற்கென்று ஒரு மிகப்பெரிய வரத்தினை அளித்திருக்கின்றான். உடைந்த அலகு மீண்டும் புதுமை பெற்று புது சக்தியோடு புது ஊந்துதலோடு வளர ஆரம்பிக்கும். நகங்கள் புது உத்வேகத்தோடு வளரும். இறக்கைகள் முன்பை விட மிகவும் அழகாக மிகவும் சக்தி படைத்ததாக வளரும். 60 நாட்கள் கழித்து மீண்டும் வெளிவந்து தன் பயணத்தை தொடருமாம். இதை ஏன் இங்கே சொல்கின்றேன் என்றால் நிறைய பேருடைய மனதிலே சிறியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை வளர்க்கின்ற பேணி காக்கின்ற பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, எப்பொழுது பார்த்தாலும் ஐயோ எனக்கு வயதாகிவிட்டது, இனி நான் என்ன செய்ய முடியும் என்ற நிலைப்பாடு, ஐயோ நான் வாழ்வதற்கு லாய்க்கேற்றவனாகிவிட்டேன் என்ற நிலைப்பாடு, இப்படியெல்லாம் இல்லாமல் இந்த கருடனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் இறைவன் நமது கடைசி மூச்சு உலகத்தை விட்டு செல்கின்ற வரை நமக்கான தேவைகளை இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றான். நாம் அதை தொலைத்து விட்டு தேடிக்கொண்டிருக்கின்றோம் அல்லது தேடாமலேயே தொலைத்து விட்டோம் என்று நமக்கு நாமே மாயையில் சிக்கிக்கொண்டு உழன்று கொண்டிருக்கின்றோமே ஒழிய நிச்சயமாக இந்த புவியிலே இந்த பூமியிலே அவரவர்களுக்கு தேவையானது ஏதோ ஒரு ரூபத்தில் எங்கோ ஒரு இடத்தில் இறைவன் கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றான். ஆக உங்கள் குழந்தைகளை நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் இன்னொருவரோடு அவர் பார் எப்படி படிக்கின்றார் என்று அவரோடு இவரை இணைத்து பேசாதீர்கள். 4 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் நாளை நீ 40 மதிப்பெண்கள் பெறுவாய் என்று அவரை தட்டி கொடுத்து அவரை இன்னும் ஊக்கப்படுத்துங்கள். நீங்கள் இன்னொருவரோடு கம்பேர் பண்ணி தான் அந்த குழந்தையினுடைய நிஜ திறமைகளை நீங்களே புதைத்து ஒரு காலகட்டத்தில் அந்த குழந்தை தனக்குள் தாழ்வு மனப்பான்மையால் மிகவும் சிக்குண்டு அதனால்
அதற்கு எவ்வளவோ திறமைகள் இருந்தாலும் மேல் நோக்கி வர முடியவில்லை. எல்லோருக்கும் மேலாக இறுதியாக நாம் எல்லாம் சிறிய வயதை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அந்த காலகட்டத்திலே காலை எழுந்தவுடன் குளித்துவிட்டு நம் தாய் தகப்பனார் பூஜை அறைக்கு சென்று சிறிதளவு விபூதியினை எடுத்து நம் நெற்றியிலே இட்டுக்கொண்டு குழந்தை பள்ளிக்கு செல்கின்ற போது அந்த அம்மா அந்த விபூதி எடுத்து நெற்றியிலே வைத்து நல்லபடியாக போயிட்டு வாடா மகனே என்று சொல்கின்ற பொழுது இறை சக்தியும் அந்த நெற்றி பொட்டிலே அவளுக்கு அந்த திலகம் பொழுதே அந்த ஆசீர்வாதம் அவர்களுடைய ஸ்பரிசத்தை தொட்டு இறை சக்தியோடு தாய் சக்தியும் பெற்று அவர்கள் சென்று வரும்பொழுது பத்திரமாக வருவார்கள் நல் ஒழுக்கத்தோடு. ஆனால் இன்றெல்லாம் என் மகன் வைக்க மாட்டேன் என்று சொல்கிறான் என்று நீங்கள் தவறாக சொல்ல வேண்டாம். நீங்கள் வைத்தால்தான் உங்கள் மகன் வைப்பான். நெற்றியில் திலகமிடும் காலம் மாறி என்று ஸ்டிக்கர் போட்டு என்று வைத்துக்கொண்டு நான் என் குழந்தைக்கு மட்டும் திலகமிட எப்படி முடியும் என்று கேட்டால் நிச்சயமாக அது முடியாது. பிற்காலத்தில் 20 வயது வந்த பிறகு ஐயோ என் மகன் குடிக்கின்றான், என் மகள் என் சொல் பேச்சை கேட்க மாட்கின்றான் என்று அழுது புலம்புவதனால் எந்த பயனும் கிடையாது. ஆக நெற்றியில் உங்கள் குழந்தை சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது அழகாக காலையில் பூஜை அறைக்கு கொண்டு செல்லுங்கள். உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்கின்றதோ அந்த தெய்வத்தினுடைய ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அவர்களுக்கு சிறிதளவு விபூதியோ குங்குமத்தையோ வைத்து நன்றபடியாக போய் படித்து விட்டு வா மகனி என்று சொல்லி பாருங்கள். நிச்சயமாக எதிர்காலத்தில் அவன் ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்தில் அவன் பெயரை எல்லோரும் புகழ்கின்ற அளவிற்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு சென்று நிற்பான். இதுதான் உண்மையான வரலாறு. ஆக குழந்தைகள் வளர்ப்பது என்பது நீங்கள் 10வது வந்துவிட்டு இன்ஜினியரிங் காலேஜில் என்ன சேர்க்கலாம், மெடிக்கல் காலேஜில் எங்கே சேர்க்கலாம் என்று யோசிப்பதை விட்டுவிட்டு குழந்தை பருவத்தின் முதலே அவர்களுக்கு செய்ய வேண்டியதை சரியான விதத்திலே ஒழுக்கத்தையும் நல்ல நெறிகளையும் நல்ல போதனைகளையும் நல்ல மகான்களுடைய சொற்களையும் சொல்லி கொடுத்து வளர்த்து பாருங்கள். தினம் ஒரு திருக்குறள் போல தினம் ஒரு மகானினுடைய பொன்மொழிகளை சொல்லி வளருங்கள். அறம் செய், இப்படி ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி சொல்லி அவர்களை வளர்த்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் குழந்தைகள் எதிர்காலத்தில் இந்த நாட்டை ஆளக்கூடிய அலங்கரிக்கக்கூடிய அத்தனை உயர்ந்த ஸ்தானத்திலும் உயர்ந்த பதவியிலும் வந்து உங்களை பெருமைப்படுத்துவது மாத்திரமல்லாமல் இந்த பள்ளியையும் பெருமைப்படுத்தி இந்த பள்ளியில் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஆசிரியர்களையும் பெருமைப்படுத்தி இந்த நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக வருவார்கள் என்று சொல்லி என் அன்னை திரிசக்தி வாராகியின் அருளாசிகள் என்றென்றும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் நோயற்ற வாழ்வும் வளமானதொரு வாழ்வையும் தந்திட வேண்டும் என்று பொற்பாதங்களை தொட்டு பிரார்த்தித்து வணங்குகின்றேன். நமோ வாராகி. We are incredibly grateful for your heavenly blessings. We are truly honored and eager to hear the enlightening words. Without further ado, I invite our distinguished chief guest, Dr. L. Murugan, Minister of State in the Ministry of Parliamentary Affairs of India, to grace the stage and share his valuable thoughts with us. சரஸ்வதி விவேகானந்த வித்யாலயனுடைய 45வது ஆண்டு விழாவில் நம்முடன் கலந்து கொண்டிருக்கின்ற நமக்கெல்லாம் ஆசி வழங்கிய யாகரிஷி ஸ்ரீ வராகிஜி குருஜி அவர்களை, இந்த ட்ரஸ்டினுடைய அரங்காவலர் திரு ரவீந்திரன் அவர்களை, சரஸ்வதி வித்யாலயனுடைய மேல்நிலைப்பள்ளியினுடைய தாளாளர் திரு சேகர் அவர்களை, இந்த பள்ளியினுடைய பிரின்சிபல் திரு சி ராமையன் அவர்களை, அரங்காவலர் உறுப்பினர்கள் திரு கௌதம் சந்த் ஜெயின் அவர்களே, திரு ஆனந்த் ஜெயின் அவர்களை, டிவிகே ட்ரஸ்ட் சேர்மன் திரு KME கருணாகரன் அவர்களை, திரு ரஜினி அவர்களை, இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திரு சரவணன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆன்றோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, பெற்றோர்கள், மாணவர்கள், ஊடக சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த
வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இந்த ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது, இந்த பள்ளிக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த ஊரில் குடியாத்தத்தினுடைய சிறப்பு என்னன்னா, ஒரு தேசிய கண்ணோட்டத்தோடு செங்கோட்டையில் பறந்து கொண்டிருக்கின்ற தேசிய கொடியை நெய்து கொடுத்தது நம்மளுடைய குடியாத்தம். அப்படிப்பட்ட மண்ணுக்கு பெருமை சேர்த்துகின்ற இந்த ஊர் நம்மளுடைய குடியாத்தம். அதே போல் இந்த பள்ளிக்கு ஒரு பெருமை இருக்கிறது. 45 ஆண்டுகளாக இந்த பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குடியாத்தத்தில் சேத்துவாண்டில் இந்த பள்ளி. இந்த பள்ளியை காலம் சென்ற திரு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்காக இருந்த திரு வீரபாகுஜி அவர்களும், குடியாத்தம் நகரின் சங்கச்சாலக்காக இருந்த திரு ஹீராலால்ஜி அவர்களும் சேர்ந்து இந்த பள்ளியை துவங்கியிருக்கிறார்கள். தேசபக்தியோடு தெய்வ பக்தியையும் கொடுக்கும் விதமாக இந்த பள்ளி 45 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது என்னன்னா, இன்றைக்கி காலம் யாராவது அடுத்தவங்க பாக்கெட்டில் இருந்தால் நம்ம பாக்கெட்டில் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ற நினைக்கிற காலத்தில் திரு ஹீராலால்ஜி அவர்கள் இந்த பள்ளியினுடைய முழு நிர்வாகத்தையும் ஆர்எஸ்எஸ் இடத்தில் ஒப்படைத்து விட்டு அந்த ட்ரஸ்ட்லேருந்து கூட அவர் விலகி இருக்கிறார்னா எவ்வளோ பெரிய மனம் இருப்பது அவர்களை இந்த பள்ளியில் அவர்கள் சார்பாக நான் பாராட்டுகின்றேன். இந்த பள்ளியில் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்த முழு நேர பிரச்சாரக்குகள் அவர்கள் எடுத்து இந்த பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளியில் சிபிஎஸ்சி அப்ரூவ் ஆகிருக்கிறது. அடுத்த வருஷத்துலேருந்து சிபிஎஸ்சியும் வர இருப்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமை இந்த பள்ளிக்கு. அதே போல் இந்த பள்ளி ஒரு அடி எடுத்து இன்னொரு அடி எடுத்து வைத்து சைனிக் பள்ளிக்கும் இங்கே வர இராணுவ பள்ளிக்கும் வர இருப்பது என்பதை நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. அதனால் இந்த ஊருக்கும் பெருமை, இந்த பள்ளிக்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற இந்த பள்ளி. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை, கல்வியே சிறந்த செல்வம் என்பதை நம்மளுடைய திருவள்ளுவர் அவர்கள் தன்னுடைய 1.5 லைனில் முடிச்சிருக்கார். கல்வி தான் இந்த உலகத்தில் சிறந்த ஒரு செல்வம் அப்படின்றத, அப்படி ஒரு சிறந்த பணியை நம்மளுடைய இந்த சரஸ்வதி விவேகானந்த வித்யாலயா 1979 ஆரம்பித்து இன்றைக்கு வரலும் 45 வருடமாக தொடர்ந்து கிராமப்புறங்களில் இருக்கின்ற இந்த மாணவர்களுக்கான ஒரு அரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இன்றைக்கு இந்த நாடு, இந்த தேசம், இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 11 ஆண்டுகளாக நம்மளுடைய நாட்டினுடைய எவ்வளவு வேகமான ஒரு வளர்ச்சியை பார்க்குறோம். அது கல்வித்துறையாகட்டும், அல்லது ஸ்பேஸ் ஆகட்டும், அல்லது அடிப்படை கட்டமைப்பை உயர்த்துவதாகட்டும், அல்லது சமுதாயத்தை உயர்த்துவதாகட்டும், இந்த அரசாங்கம், மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த அரசாங்கம் இந்த நாட்டை 2047 வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்ற அந்த உன்னதத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய ஒரு விஷன் இருக்கிறது, ஒரு எண்ணம் இருக்கிறது. அடுத்த 25 ஆண்டுகளுக்கு என்ன செய்ய போகிறோம்? அமிர்த காலத்தில் இருக்கிறோம். 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவு வளர்ச்சி அடைந்த பாரதம், வல்லரசு பாரதத்தை நோக்கி நாம் அடையெடுத்து வைத்திருக்கின்றோம். அதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அடியெடுப்பு தான் புதிய தேசிய கல்விக் கொள்கை. நம்ம சொன்னார் நம்மளுடைய பிரின்சிபல் அவருடைய ரிப்போர்ட்டில், நாம் புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு எப்படி வரவேற்பு கொடுத்திருக்கிறோம் என்று. கிட்டத்தட்ட 40 வருஷத்திற்கு பிறகு பல கல்வியாளர்கள், பல ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் இணைந்து இந்த தேசிய கல்விக் கொள்கை, புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தப்பட்டிருக்கிறது. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கைன்ற நோக்கம் என்ன? நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய நோக்கம் தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்க வேண்டும். ஆரம்ப காலத்திலேயே நம்மளுடைய தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்க வேண்டும். தாய்மொழி மூலம் சிந்திப்பதும் அவர்களுடைய செயலாற்றல் அதிகமாக இருக்கும் நம்மளுடைய இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதற்காக தாய்மொழி கல்வியை நாம் ஊக்கப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அதே போல் 2வது மொழியாக ஆங்கிலமும், 3வது மொழியாக நாம் விருப்பப்பட்ட எந்த மொழியாக இருந்தாலும் கூட
அது நம்மளுடைய விருப்பம், குழந்தைகளுடைய விருப்பம். எந்த மொழியாக இருக்கலாம், அது ஹிந்தியாக இருக்கலாம், சமஸ்கிருதமாக இருக்கலாம், தெலுங்குவாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், அல்லது ஒரியாவாக இருக்கலாம், பெங்காலியாக கூட இருக்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி காசி தமிழ் சங்கம் ராமேஸ்வரத்தில் நிறைவு பெற்றது. கடந்த 4 வருஷமாக காசி தமிழ் சங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். காசியில் ஆரம்பித்து இந்த வருஷம் ராமேஸ்வரத்தில் முடிஞ்சது. இங்கிருந்து ஆசிரியர்கள் 30 ஆசிரியர்கள் போய் காசியை சுற்றியுள்ள ஸ்கூலில் தமிழ் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கிறார்கள். என்னது, காசியில் தமிழ் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அதே போல் அங்கிருந்து 300 மாணவர்கள் இங்கே வந்து தமிழ் கற்றுக்கொண்டு அங்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள். நம்மளுடைய தெரியும் உங்களுக்கு தமிழ் மொழியினுடைய முக்கியத்துவத்தை, தமிழ் பண்பாட்டினை, தமிழ் கலாச்சாரத்தை நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உலகெங்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கு. அதனால தான் நான் ஆரம்பத்திலே திருக்குறளை சொன்னேன். திருக்குறளை மட்டும் கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை அமைத்து கொண்டிருப்பது நம்மளுடைய அரசாங்கம், நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதே போல் இந்த தேசிய கல்விக் கொள்கை நம்மளுடைய மாணவர்களை சர்வதேச தரத்தில் உயர்த்த வேண்டும். ஏன்னா இன்றைக்கி காம்படிஷன் உலகம், போட்டிகள் நிறைந்த உலகம். நம்மளுடைய மாணவர்களை ரிசர்ச்சாக இருக்கட்டும், அல்லது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அல்லது புதிய கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும், இதில் எல்லாம் நம் மாணவர்களை உலகத்தரம் வாய்ந்த மாணவர்களாக ஆக்க வேண்டும். தொழில்துறையோடு சேர்ந்த படிப்பை ஊக்குவிக்கின்ற ஒரு கல்வியாகத்தான் நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை இருந்து கொண்டு இருக்கிறது. அது மாணவர்களை மேன்மைப்படுத்துகின்ற இந்த கல்விக் கொள்கையை நம்மளுடைய அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 2025 இந்த வருடத்திற்கான பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு மட்டுமே 1,28,650 கோடி ரூபாய் நிதியாக கல்வித்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 2024ஆம் ஆண்டு விட 6.5% அதிகம். இந்த நிதி கிட்டத்தட்ட 2014 ஒதுக்கின நிதி வெறும் 65,000 கோடி. இப்போதைக்கு 1,28,000 கோடி நம்மளுடைய பிரதமர் இந்த நிதியை ஒதுக்கியிருக்கிறார்கள். அதே போல் கடந்த 11 ஆண்டுகளில் மட்டுமே கல்விக்காக, உயர்கல்விக்காக எய்ம்ஸ், ஐஐடி, ஐஐஎம் போன்ற கல்வி நிறுவனங்களில் நம்மளுடைய மாணவர்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த ஐஐடியும் ஐஐஎம்மும் புதிய எய்ம்ஸ் கல்லூரிகளும் திறக்க வைக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த அருமையான மாலை வேளையில் உங்களோட நம்மளுடைய அரசாங்கம் கல்வித்துறைக்கு எப்படிப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறது என்பதை நாம் சொல்லியிருக்கிறேன். அதே போல் இங்கே கூட ரிப்போர்ட்டில் சொன்னார், STEM, சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். இதை வலியுறுத்தும் விதமாக அடல்ட் டிங்கரிங் லேப். அதே போல் ஒவ்வொரு பள்ளிகளிலும் கூட இன்டர்நெட் வசதி, கிட்டத்தட்ட 50,000 அரசு பள்ளிகளில் இன்டர்நெட் வசதியை நம்மளுடைய அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. சகோதரர்களே, இன்றைக்கு மாணவர்களுக்கு நம்ம பரிசு கொடுத்தோம். எவ்வளவு குடியாத்தம் போன்ற பின்தங்கிய பகுதியில் கூட நம்மளுடைய மாணவர்கள் இன்றைக்கு அவர்கள் கல்வியிலும் சரி அல்லது விளையாட்டிலும் சரி எவ்வளோ சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள். கேலோ இந்தியா திட்டத்தை, ஏன்னா ரூரல் பகுதியிலிருந்து நம்முடைய விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க வேண்டும், மாணவ பருவத்திலேயே ஊக்குவிக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான ட்ரைனிங் கொடுக்க வேண்டும், அவர்களை சர்வதேச போட்டிகளுக்கு தயார்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக கேலோ இந்தியா திட்டத்தில் கிட்டத்தட்ட 38,800 கோடி ரூபாய்க்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிதி ஒதுக்குவதன் விளைவாக கடந்த பாரிஸில் நடந்த பாரா ஒலிம்பிக்கில் 29 பதக்கங்களை நம்மளுடைய இந்திய வீரர்கள் வென்று நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அதில் தமிழ்நாட்டினுடைய வீராங்கனைகள் துளசிமதி முருகேசன், நித்யாஸ்ரீ, மனிஷா ராமதாஸ் போன்றவர்களும் நம்மளுடைய தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். சகோதரர்கள், அதே போல் செஸ் மற்றும் கேரம் போட்டியிலும் கூட
நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த பிரக்யானந்தா, குகேஷ் போன்ற வீரர்கள்லாம் உலகில் தலை சிறந்த வீரர்களாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். நம்மளுடைய சென்னையை சேர்ந்த ஒரு வீராங்கனை கூட கேரமில் மாலத்தீவில் நடந்த போட்டியில் கீர்த்தனா என்ற மாணவி மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற்று நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். சகோதரர்கள், இந்த கேலோ இந்தியா திட்டம் வந்த பிறகு விளையாட்டை ஊக்குவிக்கும் விதமாக சர்வதேச போட்டிகளில் நம்மளுடைய விளையாட்டு வீரர்கள் சென்று பரிசுகள் வாங்க வேண்டும், அவர்கள் இந்தியா உலகத்தை ஆளுகின்ற விளையாட்டு வீரர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக நிதியினை கிட்டத்தட்ட 130% நிதியை நாம் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழே நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். இதனுடைய நோக்கம் என்ன? 2030 நான் சொன்ன 2047 நாம் வளர்ச்சி அடைந்த பாரதமாக, வல்லரசு நாடாக, உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக இருக்க வேண்டும். இங்கே இருக்கிற இளைஞர்கள் இன்றைக்கி படிச்சுட்டு இருக்க 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், அவன்தான் வருங்காலத்தை அடுத்த 25 ஆண்டுகளில் இந்த நாட்டை நிர்வகிக்கின்ற ஆளுமை மிக்க தலைவர்களாக வரப்போறீங்க. 2000 இன்றைக்கு இங்கே வந்து 11ஆவது படித்த பையன் பரத் பல்வேறு போட்டிகளில் விளையாட்டு வீரராக இருக்கிறார். 2030 நம்ம நாட்டில் காமன்வெல்த் கேம் நடத்த இருக்கிறது. அந்த காமன்வெல்த் கேமில் நம்ம இங்கே இருக்கிற சாதாரண கிராமத்தில் இருக்கிற மாணவர்களும் கூட கலந்து கொள்ள வேண்டும் என்பது தான் நம்ம இந்த கேலோ இந்தியா திட்டத்தின் கீழே செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதே போல் 2036 முதல் முறையாக இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற இருக்கிறது. முதல் முறையாக அதற்காக நம்மளுடைய மாணவர்களை இப்பொழுதே தயார்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். இப்போ 5ஆம் கிளாஸ் படிக்கிற 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்தான் அடுத்து 10 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய வீரனாக, இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் வீரனாக, பாரதத்திற்கு பெருமை சேர்க்கும் வீரனாக வரப்போகிறார்கள். சகோதரர்களே, நாம் வளர்ச்சி அடைந்த பாரதம் ஒவ்வொருவருடைய லட்சியம். அதனால தான் நாம் இன்றைக்கி நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் 2014 முன்னாடி அதை பற்றியெல்லாம் நமக்கு என்னன்னே தெரியாது. 2014 முன்னாடி என்னன்னே தெரியாது. இன்றைக்கு நம்மளுடைய எத்தனாவது பொருளாதார நாடாக இருக்கின்றோம்? நாம் வளர்ச்சியடைந்த பொருளாதாரத்தில் 4வது மிகப்பெரிய நாடாக இருக்கின்றோம். ஜப்பானை பின்தள்ளி இருக்கிறோம், இங்கிலாந்தை பின்தள்ளி இருக்கிறோம். ஏன் இங்கிலாந்து சொல்கிறோன்னா, அவங்க வந்து இங்கே நம்மளை அடிமைப்படுத்தியிருந்தான். இன்றைக்கி அந்த நாட்டையும் நாம் பின்தள்ளி 4வது வளர்ந்த நாடாக, 2027 3வது வளர்ந்த பொருளாதார நாடாக, 2047 1வது முதல் நாடாக நம்ம நாடு இருக்க போகிறது. அதை வழிநடத்துபவர்கள் இங்கே இருக்கிற இன்றைய இளைஞர்கள், இங்கே இருக்கின்ற மாணவர்கள் தான் 2047 வழிநடத்த செல்ல இருக்கிறார்கள். இன்றைக்கு டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் யுகம், நம்ம தான் இன்றைக்கி டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில். மற்ற நாடெல்லாம் கூட இன்றைக்கி காசு கொடுத்து தான் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு. ஆனால் நம்ம இன்றைக்கி எங்கே போனாலும் கூட ஒரு சின்ன காய்கறி கடையில் போய் காய் வாங்குறவங்ககிட்ட கூட கூகுள் பே இருக்கான்னு கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் கூகுள் பே அனுப்புங்கன்னு, அல்லது ஜிபே, மொபைல் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, ஜிபே அனுப்புங்க. எவ்வளவு பெரிய டெக்னாலஜி! இங்கிருந்த ஒருத்தர் தான் நம்மளுடைய நிதி அமைச்சராக இருந்தார். அப்போ அந்த டிஜிட்டல் பேமெண்ட்டை வந்து பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் வந்தது. அப்போ நம்மளுடைய அறிவாளி நம்ம தமிழ்நாடு சார்ந்தவர் தான். அந்த அறிவாளி சொன்னார், நம்ம மக்கள் வந்து இன்னும் படிக்கலை, நம்ம மக்களுக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரியல, நம்ம மக்களுக்கு இன்டர்நெட் வசதி இல்லை, அவங்க எப்படி இதை பயன்படுத்தும்? ஆனால் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் மக்கள் மேலே நம்பிக்கை வைத்தார், மக்களால் முடியும்னு நம்பிக்கை வைத்தார். இன்றைக்கி உலகிலேயே அதிக அளவில் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் செய்வது நம்மளுடைய நாடாக இருக்கிறது. அதே போல் தான் இளைஞர்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வெறும் 400 கம்பெனி தான் இருந்தது. இன்றைக்கி 1,20,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியுடைய நிறுவனர்கள் 30 வயசுக்கு கீழே உள்ள சிஇஓக்கள், 30 வயசுக்கு கீழே உள்ளவங்க. இப்போ நம்ம பார்த்தோம் சந்திராயன் 3 ஸ்பேஸ் மிஷனில் நம்ம பக்கத்தில் தான், நம்ம ஸ்ரீஹரிகோட்டாவில் லான்ச் பண்ணோம். எந்த நாடு கூட அந்த சவுத் போலில் போகல, நம்ம தான் போனோம். அதில் அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களினுடைய செயல்பாடு, அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களினுடைய பங்கு, அதில் அலாதியான பங்கு. அப்படிப்பட்ட இன்றைக்கு சயின்ஸ் ஆகட்டும், டெக்னாலஜி ஆகட்டும், அட்டாமிக் பவர் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே கூட இளைஞர்கள், வருங்காலத்தை தீர்மானிக்கின்ற இளைஞர்கள் இன்றைக்கு மிக வேகமாக புதிய இந்தியாவை உருவாக்கி இருக்கிறோம். அந்த புதிய இந்தியா வளர்ச்சியடைந்த பாரதமாக, வல்லரசு நாடாக ஆக நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாதரம். Thank you, sir. Thank you for your valuable and insightful thoughts. அடுத்ததாக